ஹாய் கைஸ், திஸ் இஸ் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டாட்டா நெக்ஸானோட இன்டீரியரில் என்னென்ன ஃபீச்சர் வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போய்க்கலாம் கைஸ். இது வந்து நெக்ஸானில் டீசல் பேஸ் வேரியண்ட்டு ஸ்மார்ட் ப்ளஸ்ஸு. ஸோ இதில் பார்த்தோம்னா 4 பவர் விண்டோ வந்துடுது 4 டோருக்குமே. ப்ளஸ்ஸு இந்த பட்டன் லாக் அண்ட் அன்லாக், அந்த டோரை வந்து அப் அண்ட் டவுன் பண்ணுறது. ரெஸ்ட் ஆஃப் த 3 டோருக்குமே இங்கே நம்ம பட்டன் ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இன்கேஸ் மற்ற டோரில் வந்து அப் அண்ட் டவுன் கிளிக் பண்ண அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ இன்கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நவ் இட் வில் ஒர்க். விண்டோஸ்லாம் இப்போ ஒர்க் ஆகும். ஸோ 4 பவர் விண்டோ வந்துடுது. டிரைவிங் ஸ்டேரிங் பார்த்தோம்னா டில்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடும். டில்ட்டு வந்துடும், அப் அண்ட் டவுன் இது பண்ணிக்கலாம். டில்ட்டு வந்துடும். டெலஸ்கோப்பிங் இதில் கிடையாது, வராது. அதுமாதிரி ஏசி வெண்ட்டு வந்துடுது. ஸோ ஏசி வெண்ட்டு இங்கே 4 இருக்குது. ஓகே, ஸோ ஆன் பண்ணிக்கலாம். ஏசியை ஆன் பண்ணிவிட்டு இதை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஏசி கூலிங் நல்லா சில்லுன்னு வருது. ஓகே, ஸோ இதில் பார்த்தோம்னா அந்த பட்டன்ஸ் எல்லாமே டம்மி பட்டன்ஸ் தான். ஸோ இந்த பட்டன் எல்லாமே டம்மி. இது மட்டும் அசாட் லைட்டு. இது வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுறது பார்த்தோம்னா பேக்கில் பட்டன்லாம் இருக்காது. நெக்ஸானில் பார்த்தோம்னா இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பட்டன் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கிளிக் பண்ண அப்படின்னா டிக்கி வந்து ஓப்பன் ஆகும். இந்த இது பார்த்தோம்னா ஏசி வெண்ட்டு, அந்த இது ஃபேஸுக்கு மட்டும் வர்றது, காலுக்கும் ஃபேஸுக்கும் வர்றது, காலுக்கு மட்டும் வர்றது. அந்த விண்ட்ஷீல்டு ரெய்னிங் சீசனில் ஓடுறது. ஸோ சேம் திங் இது. இந்த இதுக்கான ஆப்ஷன் இது. இது ஃபேனோட ப்ளோவர். ஸ்பீடு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3. இது கூலிங்கோட டெம்பரேச்சர், ஐ மீன் ரொம்ப கூலிங் வேணும் அப்படின்னா ஃபுல்லாக கீழே குறைச்சிக்கலாம். கூலிங் ரொம்ப அதிகமாக வரும். இன்கேஸ் ஹீட் வேணும் அப்படின்னா லைட்டாக மீடியமாக வச்சுட்டு அதிக ஹீட்டுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம ட்யூன் பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட் ஹேண்ட் பிரேக்கிங் வந்துடுது. ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து 3 இருக்குது. City drive mode activated. City mode, economy drive mode activated. eco வந்துடுது. and then லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் மோட். Sport drive mode activated. ஸ்போர்ட்ஸ் வந்தது. 6 ஸ்பீட் மேனுவல் கியர். 6 ஸ்பீட் இருக்குது. ரிவர்ஸ் கியர் வந்து சைடில் இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும், நேப் மாதிரி. லைட்டாக அப்படி பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணிட்டு கிளச்சை பிடிச்சி அப்படியே ரிவர்ஸில் வந்து போட வேண்டியது தான். ஸோ 12 வோல்ட் வந்து சாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி பின் வந்துடுது. இதை தவிர்த்து வேறு என்ன வருதுன்னு பார்த்தோம்னா ஹார்மனோட மியூசிக் சிஸ்டம் வந்து இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. சவுண்ட் குவாலிட்டி ஓகே தான். இது வந்து ஸ்மார்ட் ப்ளஸ் பேஸ் வேரியன்றதுனால ஃப்ரண்ட்டு 2 டோர்லேயுமே அந்த ஸ்பீக்கர்ஸ் வந்துடும், ரியரில் வராது. ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ், ஆண்ட்ராய்டு மொபைல் என்ன பண்ணலாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ப்ளூடூத் அந்த இது மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மேப்லாம் வந்து செட் பண்ணிக்க முடியும். அதுமாரி இங்கேயுமே வந்து இந்த ட்ரிப் ஏ ட்ரிப் பி அதை ரீசெட் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது அதோட மைலேஜ் எல்லாமே இங்கே கிடச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கீழே இருக்கிறது பார்த்தோம்னா ஈன்னு இருக்கும். இதில் தெரியுதான்னு தெரில. பெட்ரோல் இது வந்து ஃபுல்லு. இதுக்கு 1 2 3 4 5 6 7 கோடு வந்துடும். இப்போ ஃபியூல் வந்து இப்போ கம்மியாக தான் இருக்குது. சின்றது டெம்பரேச்சரு. இங்கே வந்து பார்த்தோம்னா 4 கோடு இருக்கும். 1 2 3 4ன்னு. இது வந்து ஹீட் அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கு கூலிங் இது காமிக்கிறது. இங்கே ஆர்பிஎம் 1 2 3 8 வரைக்கும் இருக்குது. ஆர்பிஎம் இருக்குது. ஓகேங்களா. இப்போ சோஃபார் வந்து ஓடோமீட்டரில் 546 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ நான் இது பாயிண்ட்டை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ட்ரிப்பு ஏ 140 கிலோமீட்டர் ஓடிது. ஆவரேஜ் பார்த்தோம்னா 17.4 கிலோமீட்டர். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ட்ரிப்பு பி வண்டி வாங்கினதுலேருந்தே பார்த்தோம்னா 546 கிலோமீட்டர், 15.8 கிலோமீட்டர் வந்து பர் லிட்டருக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி நான் ஹைவேலாம் அந்தளவுக்கு ஓட்டலை. வண்டி வாங்கினதுலேருந்தே நான் லோக்கலு ஹைவே அந்தளவுக்கு ஓட்டலை, லைட்டாக தான் கொஞ்சம் ஓட்டியிருக்கேன். இது ஓகே தான். டீசென்ட்றதுனால தான் இந்த 17 கிட்ட வந்திருக்கு. ஆனால் ரொம்பவே கம்மியாக வந்திருக்கும். 8 9 தான் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேக்கில் பார்த்தோம்னா ஏசி வெண்ட் இதில் வராது. அதேமாரி
டாப்பில் பார்த்தோன்னா பேசஞ்சர் ஏர் பேக் ஆன், இது வந்து ஆனில் இருக்கிறதுனால ஆன். சைடில் வந்து ஒரு கீ வந்து போட்டு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இருக்கு இல்லையா, ஸோ இங்கே இருக்க மாதிரி லெஃப்ட் சைடு இருக்கும், நம்ம அங்கே ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏர் பேக்ஸ் வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுவே 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். இங்கே சேம் திங், அங்கே ஃப்ரண்ட்டு இது, இங்கே ஸ்டேரிங்கு, இதில் சைடு ஃபுல்லாமே ஏர் பேக் வந்துடும். பேக்கில் சீட்டு பார்த்தோம்னா 60/40 ஃபோல்டபுள் கிடையாது, நார்மல் சீட்டு தான். அதுக்கும் என்னோட பார்த்தோன்னா டிக்கியில் பஸ் பார்த்தோன்னா ஸ்பேஸ் அரௌண்ட் ஒரு 385 லிட்டரு ஸ்பேஸு. நான் லாஸ்ட் 2 ட்ரிப்பில் போகிறப்பலாம் இடம் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன பையனும் அப்புறம் ஒரு அடல்ட்டுமே உட்கார மாதிரி உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஓகே தான், 4 விண்டோவும் பவர் விண்டோ அது வந்துடுது. சீட்டு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது, அப் அண்ட் டவுன் வந்துடுது. வேறு என்ன இருக்குது, க்ளவ் பாக்ஸ் பார்த்தோம்னா ஒரு டீசெண்டான ஸ்பேஸ், பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் என்ன நெகட்டிவ்னால், ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பேக்கில் டிக்கியில் இந்த 2 இடத்துலையுமே வரலை. அதே மாதிரி இந்த க்ளவ் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதுலேயுமே அந்த லைட்டு கொடுத்துருக்கலாம், அது கொடுக்கல. இது ஒன் ஆஃப் த ட்ராபேக்காக நான் சொல்லுவேன். செகண்ட் திங் என்னென்னா, இதில் யூடியூப்லாம் கனெக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு மொபைலில் வந்து அந்த சார்ஜர் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு மேப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோன் கால்ஸ் வந்து பேசிக்கலாம், மற்றபடி வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்டேரிங்லேயே பார்த்தோம்னா மொபைல் இது ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அப்புறம் பட்டன்ஸ் வந்து. ஸோ கைஸ், செகண்டாக என்ன சொல்லுவோன்னா, இந்த கனெக்டர் மூலமாக கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோன்னா மொபைலில் மேப்ஸ் பார்த்துக்கலாம், கால் பேசிக்கலாம். ஸோ மற்றது எதுவும் பண்ண முடியாது. இங்கே பார்த்தோம்னா ஃபோன் வந்து ஆன் பண்ணுறது, ஆஃப் கட் பண்ணுறது, வால்யூம் அப் அண்ட் டவுனு சேஞ்ச் பண்ணுறது, நெக்ஸ்ட் இதுக்கு சேஞ்ச் பண்ணுறது, ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுறதுக்கான இது இங்கே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் திங்ஸ்லாம் வரும், பட் இந்த வேரியண்ட்டில் எதுவும் வராது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரிவர்ஸ் கீர் போடுறப்போ கொஞ்சம் ரொம்ப கரெக்டாக விழ மாட்டேங்குது. ஸோ என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்சி ரிவர்ஸ், ஸோ ரிவர்ஸில் வந்து அந்த இது ஆன் ஆகிடும். பேக்கில் வந்து ஒரு சைக்கிள் நிற்குது, ஸோ அதனால் அந்த சென்சர் வந்து ஆக்டிவேட் ஆகிட்டு டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி அந்த இது காமிக்குது. இதில் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவ் என்ன சொன்னால், பேக்கில் கியர் வந்து கரெக்டாக விழ மாட்டேங்குது. எனக்கு சரியாக போட தெரியலையா இல்லை இதுதான் தெரில. என் பழைய வண்டிக்கெலாம் அந்த அளவுக்கு இல்லை, மான்ஸாக வச்சுருந்தேன். பட் சம்டைம்ஸ் வந்து பேக்கில் கியர் போடுறப்போ கரெக்டாக விழ மாட்டேங்குது. அந்த இந்த நாய்ஸ்லாம் வர மாதிரி இதாகுது. அதேமாதிரி சைடு மிரர் பார்த்தோம்னா ஆட்டோ அட்ஜஸ்டபிள். ரைட் சைடு கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ 2 சைடுமே அட்ஜஸ்ட் பண்ணிடுச்சு. ஃப்ரண்ட்டில் டிக்கெட் ஹோல்டர் வந்துடும், லெஃப்ட் சைடில் மிரர் வந்துடும், 4 இடத்துலையுமே இந்த ஹேண்டு இது வந்துடும். ஸோ ஹேம்ரெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் வராது, ஜஸ்ட் இப்படி ஒன்றா கை ஒன்று வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது, தட்ஸ் இட் கைஸ். வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கைஸ், அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும். புது சேனல் இருக்கிறதால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.